ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5ல் சங்கர சரிதம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 970 ஆரம்பிக்கிறது. தாமரை தாங்கிய தாளர். இது பிற்கால கதை. பத்மபாதர் ஆச்சாரியாளிடம் வந்து கொஞ்ச நாளில் நடந்த இன்னொரு கதை சொல்கிறேன். ஏன் பத்மபாதர் என்ற பெயர் வந்தது என்னும் கதை. மகான்கள் பெயருக்கு பின்னால் பாதர் சேர்க்கிற மாதிரி கௌடபாதர் மாதிரி பத்மபாதர் இல்லை. பத்மபாதர் என்பதே முழு பெயர், காரணப்பெயர். ஒரு நாள் அவர் கங்கையின் அக்கறையிலும் ஆச்சாரியால் இக்கரையிலுமாக இருந்தார்கள். ஆச்சாரியால் ஈரவஸ்திரத்துடன் இருந்தார். பத்மபாதரிடம் காய்ந்த சுத்த வஸ்திரம் இருந்தது. சிஷ்யருடைய பக்தியை லோகத்துக்கு மற்ற சிஷ்யர்களுக்கு பிரகடனம் பண்ண வேண்டும் என்று ஆச்சாரியால் நினைத்தார். வஸ்திரத்தை இங்கே கொண்டு வா என்று எதிர்கரையில் இருந்தவரிடம் சொன்னார். குரு ஆக்ஞை என்றால் தட்டாமல் உடனே பண்ணிவிட வேண்டும் என்ற ஸ்மரணைதான் பத்மபாதருக்கு. அதில் நடுவே கங்கை இருக்கிற ஸ்மரணையே போய்விட்டது. ஆடை முழுங்குகிற மாதிரி ஆழமாக நதி ஓடுவது தெரியாமல் சமபூமியில் நடப்பது போல அவர் ஆச்சாரியால் இருந்த பக்கமாக பிரவாகத்தின் மேலேயே நடக்க ஆரம்பித்தார். அப்பொழுது என்ன ஆயிற்று என்றால், அவர் எங்கேயெல்லாம் அடி வைக்க இருந்தாரோ அங்கேயெல்லாம் கங்காதேவி ஒரு தாமரையை புஷ்பித்து பாதத்தை தாங்கினாள். அதன் மேலாகவே அவர் எதிர்கரைக்கு வந்து குருநாதரிடம் வஸ்திரத்தை கொடுத்தார். பத்மங்களால் தங்கப்பட்ட பாதத்தை உடையவரானதால் பத்மபாதர் என்ற பெயர் வந்தது. மற்ற சிஷ்யர்களெல்லாம் என்னமா கங்கையை தாண்டி விட்டாய் என்று ஆச்சரியப்பட்டார்களாம். அவரானால் இது என்ன ஆச்சரியம்? எந்த குருநாதரை ஸ்மரித்தால் சம்சார சாகரமே முழங்கால அளவு ஆகிவிடுகிறதோ அவரே ஆக்கியை பண்ணும்போது இந்த கங்கை என்ன பிரமாதம் என்றாரான். பத்மபாதர் விஷ்ணு அம்சம், நிருசிம்ம சாட்சா்காரம் பெற்றவர். அதனால் விஷ்ணுவின் அம்சாவதாரமான வியாசரை ஆச்சாரியால் அடையாளம் கண்டுகொள்வதற்கு முந்தியே இவர் கண்டுவிட்டார் என்ற ஒரு சம்பவம் உண்டு. அதுவும் காசியில் நடந்ததுதான். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.